ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக அரசின் 5 மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி எல்லாமே வேரி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்கல இருந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மினிமம் 8th பாஸ் பண்ணவங்க, 10th பாஸ் பண்ணவங்கல இருந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டென்டல் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர், ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், செக்யூரிட்டி, ஏஎன்எம், டிரைவர் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட் சில போஸ்டிங்க்கெல்லாம் 35 வயசும், ஒரு சில போஸ்டிங்க்கு 40 வயசும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. சேலரியும் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது. போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது டைரெக்டாகவோ ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்காக வேண்டி இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பின்ன டைப் ரைட்டிங் ஸ்கில்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி 11,916 வரைக்கும் தராங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி டைரெக்டாகவோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணிடுங்க. பின்ன நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா போஸ்டல் கவரையும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் 25 ரூபாயோட ஸ்டாம்பையும் ஒட்டி பர்மனண்ட் அட்ரஸை எழுதி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கவலை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் ஜாப் தான். மந்த்லி சேலரி 20,000 வரைக்கும் தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு ரிசர்ச் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு இமெயில் மூலமாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சுகாதார ஆய்வாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 லெவலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக 30 வேக்கன்சி இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் ஜுவாலஜியாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பின்ன 10th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன மல்டி பர்பஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் திருப்பூர் மாவட்டம் குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேற்பார்வையாளர் போஸ்டிங்க்கு 4 வேக்கன்சியும், வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு 3 வேக்கன்சியும், டோட்டலாக 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த கேஸ் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 18,000 வரைக்கும் தராங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு கிராஜுவேட்டில் பிஏ சோசியல் ஒர்க்கு அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 போஸ்டிங்க்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 2 போஸ்டிங்க்கும் அப் டு 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 21,000 வரைக்கும் தராங்க. போஸ்டல் அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னதாகவே ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது டைரெக்டாகவோ சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும்
அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது, அதே போல் எக்ஸாம் கிடையாது. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.